ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பல்லு புடுங்கி பாட்காஸ்ட். நான் தான் உங்க டாக்டர் ஜெரோசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் நம்பர் 7. பல்லே முளைக்கல, எதுக்கு பல் டாக்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். டிஃப்ரெண்டா தான் இருக்கும் இந்த டாபிக்கும், பட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இப்பதான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம், இல்ல இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம். இந்த டைம்ல நம்ம குழந்தைய பல்லாஸ்பத்திரி கூட்டு போகணுமா கூட்டு போக கூடாதா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டி யாராச்சும் குழந்தைய வந்து பல்லாஸ்பத்திரி கூட்டு போங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இல்ல ஒரு சிலருக்கு அதுக்கு அவேர்னஸ் இல்லாம சொல்லாமலும் இருந்திருக்கலாம். சோ நம்மளுக்கு அது வந்து நிறைய நேரம் தெரியறதே கிடையாது. எப்போ நம்ம போகணும் அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்குள்ள போலாம். சரியா? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கோல்டன் ரூல் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, எப்போ வந்து என் குழந்தைய பல் டாக்டர் கிட்ட கூட்டு வரணும். ஸோ ஒன்னே ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லைனா ஃபர்ஸ்ட் பல் முளைக்கிறது எது ஃபர்ஸ்ட்ல வருதோ அது படி நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் முதல் பர்த்டே வரைக்கும் பல்லு முளைக்கலன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு டென்டல் கிளினிக் வச்சு கொண்டாடுங்க. அது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ தட் உள்ளக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. பல்லு முளைக்கணும், முளைக்க வேண்டிய நேரத்தில் முளைக்கணும். அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் அது வந்து பிரேசஸ் போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட வர ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம பிரேசஸ் போடாமல் சில ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் வச்சே நம்ம ஏர்லியாகவே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தென் அது மட்டும் இல்லாமல் ஏன் முதல் பல்லு முளைச்சோன்னே வரணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நேட்டல் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தைக்கே பல்லு வளர்ந்துருக்கும். பிறந்த குழந்தைக்கு பல் வளர்ந்தா நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதை நம்ம எடுக்காம விட்டா ஒரு சில ப்ராப்ளம் வரும். என்னன்னா குழந்தை வந்து அந்த பல்ல முழுங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாய்மார்கள்கிட்ட வந்து பால் குடிக்கும்போது அந்த பல்லுனால நிறைய வலி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ முதல் பல் முளைச்சிருச்சுன்னா நீங்க எப்படியாச்சும் டாக்டர் கிட்ட வரணும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் பல்லே முளைக்கலனாலும் நீங்க டென்டிஸ்ட் கிட்ட கண்டிப்பா வந்துடணும். சரியா? இப்போ ரெண்டாவது செக்மெண்ட் ஃபீடிங் அண்ட் டங் டை. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க பசிக்குதுன்னு அழுகும், ஆனா பால் குடிக்காது. நீங்க யோசிப்பீங்க, பசிக்குதுன்னு அழுகுது ஏன் பால் குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. நாக்கு வந்து கீழே டங் டை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். நாக்குக்கு கீழே, அதாவது நாக்குக்கு அடியில் இருக்குல்ல, டை ஆகி இருக்கும். அந்த இதை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி விடுவோம். லேசர் மூலமா ரிலீஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுலேயே நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரத்தமே வராம அந்த நரம்பை ரிலீஸ் பண்ணிடலாம். இதே அவங்க பெரிய பிள்ளையாகி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ப்ரொனன்சியேஷன்ல இருந்து எல்லாத்துலயும் நிறைய பிரச்சனை வரும். ல உச்சரிப்பு, ல உச்சரிப்பு எல்லாமே ரொம்ப பாதிக்கும். ஸோ நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அந்த அளவுக்கு அதை நாங்கள் ஈஸியாக ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். பால் குடிக்கிறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, பேசுறதுல இருந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஆஸ் ஏர்லியஸ் வரதுனால இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட். ஸோ மூணாவது செக்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கை சுப்பிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நாக்கு இருக்குல்ல அதை வச்சு பல்ல தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சில நேரத்தில் பல்லுக்கு முன்னாடி தெத்துப்பல் மாதிரி வரும், இல்லைன்னா கேப் வரும். இதை நீங்க எங்க கிட்ட கூட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ரிசெப்டிவ் ட்ரீட்மெண்ட் என்னென்ன பண்ணலாம். இந்த மாதிரி கை சூப்புது சின்ன வயசுல பார்த்துட்டோம்னா தாடை வளர்ச்சியெல்லாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு பாதிப்பாகலாம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் சின்ன வயசுலேயே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களா ஆகும்போது சர்ஜிக்கலா பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் சின்ன வயசுலேயே பண்ணிட்டோம்னா சர்ஜரி இல்லாமலே பண்ணிடலாம். பிகாஸ் சின்ன வயசுல க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. பெரியவங்க ஆயிட்டாங்கன்னா எல்லாமே க்ரோயிங் ஸ்டேஜ் முடிஞ்சிடும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து சில கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. சின்ன வயசுல இருக்கும் போதே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஆஸ் ஏர்லியஸ் வரணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய் வழியா மூச்சு விடும், மூக்கு வழியா மூச்சு விடாம. ஸோ அதனாலையும் நிறைய பாதிப்புகள் வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே தனித்தனி அப்ளையன்சஸ் இருக்கு. ஸோ சின்ன வயசுலேயே நம்ம சரி பண்றது மூலமா வேற என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் கிளிப்பு போட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லைல்ல, கிளிப்பே பேசாம போட்டுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். கிளிப்புக்கு ஆகிற செலவு அப்படிங்கிறத விட அந்த கம்ஃபர்ட் லெவல் ரொம்பவே பேடா இருக்கும். பிகாஸ் கம்பி போட்டு வைக்கிற கிளிப் இருக்குல்ல, அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 to 40,000 மேக்ஸிமம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் சாப்பிட்றதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ரொம்பவே சிரமம் இருக்கும். நீங்க வந்து அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் போறதுக்கு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் சொல்றோம், சீக்கிரம் வந்து எங்க டென்டிஸ்ட பாருங்க. அந்த அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பாட்டில் நைட்மேர். கடைசியா ஒரு வார்னிங், நீங்க உங்க குழந்தைய பார்த்தீங்கன்னா பல்லு முழுக்க கருப்பு கலர்ல இருக்கும். அது வேற ஒன்றும் கிடையாது, நர்சிங் பாட்டில் கேரிஸ் தான். நாங்க வந்து இதை ரேம்பண்ட் கேரிஸ் சொல்லுவோம். என்ன பண்ண எல்லா பல்லும் கருப்பா இருக்கு, எதனால இப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, பால் குடிக்கிறாங்கல்ல, அந்த பால் வந்து இனிப்பா இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். அது உங்களோட டூத் எல்லாத்துலயுமே ஒட்டி அது கொஞ்ச நாள் இருந்து ரொம்ப நேரம் இருக்க சொத்த ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது குழந்தைங்களுக்கு வலியை உண்டு பண்ணி குழந்தை அழுகும். என்ன பண்ணு தெரியாது. அந்த டைம்ல நம்ம வந்து அந்த டூத்துக்கு எல்லா டூத்துக்குமே பல்பட்டாமி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர்ஸ்க்கு போயிட்டு நீங்க
பால் கொடுக்கறது ஓகே தான், கொடுத்துட்டு ஒரு துண்டு இருக்குல்ல அதை வச்சு அந்த ரீஜன் எல்லாத்தையுமே தொடச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு காட்டன் கூட வச்சுக்கலாம், குட்டியோட காட்டன் எடுத்து தண்ணியில முக்கிய அந்த இடத்தையும் தொடச்சு விட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சொத்தை வராம இருக்கும். ஸோ தட் நீங்க அந்த பல்பட்டாமி அப்படிங்கிற ப்ரொசீஜருக்கே போக தேவையில்ல, அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே போதும், வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நீங்க கோல்டு செயின், சில்வர் செயின் அது இதுன்னு போட்டுறீங்க, எல்லாமே வச்சுக்கோங்க. பர்த்டே எவ்வளவு கிராண்டானாலும் கொண்டாடிக்கோங்க. பட் மறக்காம டென்டிஸ்ட் கிட்ட வந்து என் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சிருச்சு, பல்லு இன்னும் முளைக்கல அப்படின்னாலும், இல்ல என் குழந்தைக்கு வந்து பல்லு முளைச்சிருச்சு, இனிமேதான் ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போகுது, ஓகேவா, அது எதுனாலும் வந்து கேளுங்க. கேட்டீங்கன்னா தான் நாங்கள் கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுக்கு கண்டிப்பாக இதுல இருந்து நிறைய பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கு பாட்காஸ்ட் டாபிக். இன்னைக்கு பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்க குழந்தைங்களை எப்போ கூட்டு வரணுங்கிறது கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த 6 பாட்காஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை தாராளமாக கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் த பாட்காஸ்ட் ஆடியோ. தேங்க்யூ, பாய். அடுத்த பாட்காஸ்ட்ல பார்க்கலாம்.